இங்கே ஒன்று இருக்கின்றோம். இந்த தருணத்திலே மார்க்கம் சம்பந்தமான சில செய்திகளை உங்களிடத்திலே எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படி தொழுகையில் நாம் நன்மையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோமோ அது போன்று இந்த உபதேசங்களும் மார்க்க அடிப்படையில் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு செவிகளையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். இந்த வசனம் நேரடியாக அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அறுப்படை குறித்து பேசினாலும் நாம் அந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் நமக்கு செவிகளை தந்திருக்கின்றான். இந்த செவிகள் மூலமாக இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை நாம் அறிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே போல புலன்கள், அல்லாஹ் கண்களை பற்றி சொல்லும் போது பார்வைகளை பற்றி சொல்கின்றான். இந்த பார்வை குறித்து நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய செய்திகள், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை குறித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாகும். உள்ளங்கள் குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இந்த செய்திகளை நாம் நம்முடைய செவிகளில் செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய நேரத்திலே கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களை உள்ளங்கள் மூலமாக அசை போட்டு எது தவறு எது சரி என்பதை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கும். அப்ப இந்த போதனைகள் மனிதர்களுக்கு அவ்வப்போது தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது. சொல்லக்கூடிய எங்களை விட கேட்கக்கூடியவர்கள் நிறைய செய்திகளை அறிந்திருப்போம். இதெல்லாம் நம்ம கேட்ட செய்தி தானே. நானும் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கொள்கையை ஏற்று, ஏகத்துவ கொள்கையை ஏற்று நிறைய ஹதீஸ்களை எல்லாம் கேட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும். அதே போல இப்பொழுதுதான் நான் வந்திருக்கின்றேன், செய்திகளை கேட்க தயாராக இருக்கின்றேன் என்ற சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும். நம்ம எப்படி விளங்கிக்கணும்னா, இந்த பல்வேறு முறை இந்த செய்திகளை நாம் கேட்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் அதை கேட்கக்கூடிய நேரத்திலே அதை அசை போட்டு பார்க்கக்கூடியவர்களாக, அதிலிருந்து நமக்கு படிப்பினை பெறக்கூடியதாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தியை பல இடங்களில் திருப்பி சொல்லுவான். ஏன் அதை சொல்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நீங்கள் எடுத்தால் பல்வேறு இடங்கள் அல்லாஹ் திருப்பி பேசுவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் திருப்பி பேசுறான். ஏன் அல்லாஹ் திருப்பி பேசுறான்? அல்லாஹ் இதன் மூலமாக மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்படித்தான் அறிவுரைகளை சொல்லக்கூடிய நேரத்துல நாம் அதை விளங்கக்கூடியவர்களாக, செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அறிவுரை சொல்லி அல்லாஹ் திருமுறையில் பேசுகின்றான். நீங்கள் அறிவுரை கூறுவீராக, அந்த அறிவுரை நம்பிக்கை கொண்டவருக்கு பயன் தரும். யார் நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு அவர்களுக்கு பயன் தரும், அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களிடத்திலும் இந்த அறிவுரை என்ன செய்யும்? பயன் தரும். அவர்களுக்கும் அறிவுரை சொல்ல சொன்னான். இப்ப நான் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு என்ன செய்ய முடியாது, யாரும் தட்டி கழிக்க முடியாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான், பதக்கீர் இன்னமா அந்த முதக்கீர், எனவே அறிவுரை கூறுவீராக முகம்மதே, நீர் அறிவுரை கூறுபவரே என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்றான். அப்ப இந்த அறிவுரை என்ன செய்யும்? நமக்கு நிறைய பக்குவத்தை எடுத்து தரும். நம்முடைய செயல்பாடுகளை நம்மளை சீர்தூக்கி பார்த்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த அறிவுரை என்ன செய்யும்? பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அறிவுரை யார் செவிமடுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில நரகவாதிகளை அல்லாஹ் பேசக்கூடிய அந்த நேரத்தில் நரகவாசிகள் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொல்லுவார்கள், நாங்கள் செவிமடுத்திருந்தாலோ விளங்கி இருந்தாலோ நரகவாசிகள் ஆகியிருக்க மாட்டோம் என்று அந்த நரகவாசிகள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் திருமுறையில பேசுறாங்க. அப்ப நம்முடைய விஷயங்களை, மார்க்க அறிவுரைகளை இந்த சபையில சொல்லக்கூடிய நேரத்துல அதை செவித்தாழ்த்தி கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த அறிவுரையோடு நான் என்ன செய்யறேன், தலைப்புக்குள்ள போறேன். சென்ற காலங்களில் இந்த ரமலானுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து
மனிதனுடைய தன்மை குறித்து, மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றான், அவன் எந்த தன்மையில் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற கருத்தில் 10 நாட்களும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போர்க்களங்களை பற்றி இன்னொரு 10 நாட்களும் என்ன செஞ்சிருக்கு, பயான் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப ஏற்கனவே ஒரு மனிதனுடைய தன்மையை பார்த்துட்டோம், வரலாறையும் பார்த்துட்டோம். மனிதனுடைய தன்மை என்ன, மனிதன் இப்படிதான் இருப்பாங்கிற செய்தியை அறிஞ்சிட்டோம்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து படிப்பனையே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த கடைசி இடையில இருக்கக்கூடிய 10 நாள் கேட்டிருக்கோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்துவதற்கான, நம்முடைய வாழ்நாளில நம்முடைய விஷயங்கள்ல எதையெல்லாம் சரிபார்க்க வேண்டும் என்ற செய்தியை, சிந்தனையை ஊக்கும் விதமாக இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்கள் முன் எடுத்து வைக்கின்றன. ஏன் குடும்பம் சம்பந்தமாக? இந்த குடும்பம் ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை, இந்த குடும்பம் அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான வேலைகளுக்கு இந்த போதனைகள் தேவையாக இருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மூமின்களுக்கு சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கு அன்ஃபுஸிகும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நீங்க என்ன செஞ்சிருங்க, நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுறான். அப்ப நம்ம அமல்கள் மூலமாக நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்கின்றோமோ, நம்முடைய குடும்பத்தார்களும் அவர்களும் நன்மைகளை அதிகமாக செய்து அவர்களையும் என்ன செய்யணும், சொர்க்கவாசிகளாக மாற்றுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அப்ப இந்த குடும்பத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், நடைமுறையில நாம் தவறவிடக்கூடிய அறிவுரைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில அன்றாட நிகழ்வுகள்ல நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்க அடிப்படையிலான தீர்வுகளை தேடி அதை பின்பற்றி அதிலிருந்து எதை அல்லாஹ் நமக்கு விலக சொல்லிக்கின்றானோ அதிலிருந்து விலகியவர்களாகவும், எதை நம்மளை பின்பற்ற சொல்லுகின்றானோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற முடியும். இப்ப அந்த அடிப்படையில இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்ய போறோம், தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். இந்த கடைசியாக சென்ற தினங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய போர்க்களங்கள்ல சில நபர்கள் குறித்து, அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் குறித்து இங்கே உரை நிகழ்த்தப்பட்டது. நேற்றைய தினம் வந்தவர்கள், அதுல குறிப்பாக ஒரு நபரை குறித்து, அவருடைய ஒட்டகம் குறித்தும் பேசப்பட்டது. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? நேற்றைய தினம் இரவு பயான்ல ஒரு நபி தோழர் குறித்து, அவருடைய ஒட்டகம் குறித்து நிறைய பேசினாங்க. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஜாபிர் இல்லா அவர்கள். ஜாபிர் இல்லா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவர் சொன்னாங்கல்ல. அவர்களுடைய தந்தை யார் தெரியுமா? அவர் உகது போர்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபி தோழராக இருந்தார். உகது போருக்கு முன்பாக முதல் நாள் என்ன செய்யறாங்க, ஜாபிர் இல்லா அவர்களை கூப்பிடுறாங்க. ஜாபிர் இல்லா அவருடைய செய்தியை சொன்னாங்கல்ல, ஏன் கன்னி பெண்ணை திருமணம் செய்யல, ஏன் விதவை பெண்ணை திருமணம் செஞ்சாங்கிற செய்தியெல்லாம் சொன்னாங்க. அதற்கு முன்பாக அவருடைய தந்தையினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, உகது போருக்கு முன்பாக தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, ஒரு குடும்ப ரீதியாக எப்படி பக்குவப்படணும்ன்றதுக்காக சொல்றோம். கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாளை தினத்துல உகது போர்ல முதல் ஆளாக நான் கொல்லப்படுவேன் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். போர்க்களம் நடக்கல, ஆரம்பிக்கல, போர் செய்ய போறாங்க. ஆனா அதற்கு முன்பாக தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, ஒருவேளை நான் முதலாளாக நான் என்ன செய்வேன், கொல்லப்படலாம் என்று எண்ணுகின்றேன். ஒருவேளை நான் கொல்லப்பட்டால் என்னுடைய கடனையும் உன்னுடைய சகோதரிகளையும் நீ என்ன செய்ய, பொறுப்பேற்றுக் கொள் என்று ஒரு பொறுப்பை தூக்கி மகன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப அந்த மகன் என்ன செய்யறாரு, அதை ஏத்துக்கிறாருன்னா அந்த அவர் எப்படி அந்த மகனை வளர்த்திருப்பார். இன்னைக்கு போய் ஒரு மகனை போய் நம்ம உன்னுடைய பிள்ளைகளை போய் மார்க் அடிப்படையில போய் சிந்தனையில கலந்துக்க சொன்னா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் மறுக்கிறாங்க. ஏன், திடுதிப்புன்னு ஒண்ணு சொல்லும் போது அவர்கள் ஏற்க தயாராக இருப்பதில்லை. அடிப்படையிலே மார்க்கம் குறித்தான செய்திகளை அவர்கள் கொடுத்து வளர்ந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க, மார்க் அடிப்படையில் வளர்ப்பாங்க. நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தாலும் அப்படித்தான். இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டாங்கல்ல, எப்படி கட்டுப்பட முடிஞ்சு? அந்த சிறு வயதுல அவர்களை அறுப்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தயாரான போது எப்படி ஒத்துழைச்சாங்க? சின்ன வயசு கிடையாது, அறியாத வயசு கிடையாதுல்ல, தோளோடு தோல் நின்று அவர்களுக்கு உதவக்கூடிய வயசு. அப்ப என்ன, ஏறத்தாழ பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க. எப்படி மார்க் அடிப்படையில் கற்றுக்கொள்ள முடிஞ்சு? சிறு வயதின் மூலமாக முதல்ல என்ன செய்யணும், அவர்களுக்கு அந்த மார்க்க அடிப்படையிலான செய்திகளை கொடுத்து தரணும். அதே போல இந்த சிறு பிள்ளைகள் தானே, அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளவு செய்தி அப்படின்னு நினைக்காம
அந்த சிறு வயதில் மூலமாக இந்த என்ன செய்யணும், அவர்களுக்கு இந்த மார்க்க கல்வியை கொடுக்கணும். உலக கல்வியை நம்ம தானா கொடுக்கணும், மார்க்க கல்வியை கொடுக்கணும். இதையெல்லாம் விட மேல் அதிகமாக அவர்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லி தரணும். சிறு வயதிலேயே அதை சொல்லி தரணும். அப்ப அதை நமக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? தான் பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில் அவளுடைய வாழ்க்கையில் தன்னந்தனியாக நின்று ஜெயித்து விட வேண்டும். உலகத்துல யாரை பத்தியும் கவலை இல்லை. நீ என்ன செய்ய, இந்த உலகத்துல வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்றால் நீ அதற்காக முயற்சி செய்து இன்று வெற்றியாளராக மாற வேண்டும். வேற யாரையும் கவலைப்படாத இப்படியான சிந்தனை தான் முதல்ல ஊற்றணும். அது முதல்ல தப்பு. அவர்களுக்கு நீங்கள் இந்த நேரத்துல ஒரு பருவ வயது அடையிறதுக்கு முன்பாக உள்ள நேரத்துல நீங்கள் மார்க்கம் குறித்து, அல்லாஹ் குறித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அவர்கள் திருப்பி சொல்லுவாங்களே தவிர, அந்த சின்ன சிறிய பருவ வயதுல அவருக்கு நல்ல உபதேசங்கள் இருக்குல்ல, அந்த உபதேசம் தான் என்ன செய்யும், அவர்களுக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யணும்னா, பிள்ளைகளுக்கு அவர்களுடைய செய்திகளை ஒவ்வொன்றாக நம்ம சொல்லணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் என்ன செய்யுது, அனைத்து பிள்ளைகளும் பிறக்கின்றது. அந்த வயசுல அந்த பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்கின்றது. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய எல்லா இயற்கை மார்க்கம் தான் பிறக்குது. ஆனா அந்த பிள்ளைகள் யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாக எப்படி மாற தெரியுமா? அவர்களுடைய தாய் தந்தையருடைய நிலைமையினால். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இயற்கை மார்க்கமான இஸ்லாம்னா என்ன சொல்றான்? அல்லாஹ்வின் தூதர் எதை சொல்ல வர்றாங்க? பிறக்கும் போது அந்த பொய் பேசாது, அந்த பிள்ளைக்கு திருடுறதுன்னா என்னன்னு தெரியாது, அடுத்தவர்களை ஏமாற்றுவது என்றால் என்னன்னு தெரியாது. இப்படி எந்த விஷயம் தெரியாத ஒரு பாலிய வயதுல என்ன செய்யுது, அந்த பிள்ளை பிறக்குது. அந்த உள்ளத்துல எந்த கவனமும் இருக்காது. அந்த பிள்ளைக்கு எதுவுமே, எது நல்லது எது கெட்டதுன்னா எதுவும் தெரியாது. அதை யார் சொல்லி கொடுப்பா, யாருக்கிட்ட இருந்து கத்துக்குதுன்னா தங்களுடைய தாய் தந்தையிட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கத்துக்கும். முதல் பாட ஆசிரியர் யாருன்னா தாயும் தந்தையும் தான். அவர்கள் உலகத்திலே அவருடைய வீடுகள்ல அந்த பிள்ளைகளுக்கு எதிராக என்ன நடக்கிறாங்களோ அதை சார்ந்துதான் அந்த பிள்ளை என்ன செய்யும், வளரும். நம்ம வாய் அளவுல பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய செயல்பாடுகள்ல வெறும் பொய்ய பேசக்கூடிய நபரா இருந்தா, ஒருத்தர் சொல்றோம், நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றோம், பொய் பேசக்கூடாது, நீ என்ன செய்யுங்க, யார்கிட்டயுமே பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாராவது நம்மளை தேடி வந்தா அந்த பிள்ளைக்கு முன்னாடியே சொல்லு, அந்த பிள்ளைகிட்டே கொடுத்து என்ன செய்யறாங்க, நீ போய் அத்தா வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு. இப்படியான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செய்யும், ஓ இப்படிதான் நடந்துக்குன்னு போன அந்த பிள்ளை ஏத்துக்கணுமா இல்லையா? அப்ப அந்த பிள்ளைக்கு நாம் எதை சொல்லுகின்றோமோ அதைப்படி நம்ம நடக்கிறோம். அப்ப ஒருவரை ஏமாற்றக்கூடாது, ஒருவருக்கு பொய் சொல்லக்கூடாது, ஒருவருக்கு தீங்கு இழைக்க கூடாது, பிறருக்கு உதவக்கூடியவராக நாம் இருக்கணும் என்று இந்த செய்திகளை நாம் சொல்லி கொடுத்தால், அதை நம்மளுடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்தினால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், தாராளமாக அந்த அடிப்படையில நல்ல பண்பின் அடிப்படையில இருக்கும். ஏற்கனவே நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறோம்ல, ஸ்கூலுக்கு கொடுக்கும் போது என்ன செய்யணும், நீனே சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்க கூடாது. நீ யாருக்காவது கொடுத்துட்டு வந்த உனக்கு உதவணும் சொல்லி அனுப்புறோமா இல்லையா பிள்ளைகளுக்கு? நம்ம என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு, நம்மளுடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் மாற்று கருத்து இல்ல, கூடுதலா கொஞ்சம் கொடுத்து இதை என்ன செய்ய, உன்னுடைய நண்பர்களுக்கு யார் தேவை என்று கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை பிள்ளைகளுக்கு கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருவேளை பிள்ளைகள் கொடுத்து கொடுத்து ஏமாளியாக இந்த உலகத்துல வாழ்ந்துருமோன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, மாறாக அவர்களுடைய உள்ளங்கள்ல அந்த தர்ம சிந்தனையை, கொடுத்து உதவக்கூடிய சிந்தனையை வளர்த்தெடுத்தாதான் என்ன செய்ய முடியும், பிற்காலத்துல அது வளர்ந்து நிற்கக்கூடிய நேரத்துல அதனுடைய அந்த பண்பினால் நிறைய நண்பர்களை, நிறைய உள்ளங்களை சம்பாதிக்க முடியும். எதுவுமே இல்லை, எந்த பழக்கமும் இல்லை, யார்கிட்டையும் அனுசரணை இல்லை அப்படின்னா அவன் வளர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்வான், எந்த ஒரு தோழமைகள் இல்லாமல், உதவக்கூடிய தன்மை இல்லாமல் பிறரிலிருந்து பிரிந்தவனாக நிற்பான். இன்னைக்கு ரத்தம் தேவன் பல பேருக்கு கொடுக்குறோம்ல, இந்த சிந்தனை எப்போ வரும், நம்மளுடைய இயல்புல நமக்கு இருந்தா தானே. ஆமா, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா நம்ம கொண்டு போய் நம்ம ரத்தம் செலுத்தினால் அவருக்கு அது நன்மையாக இருக்கும், அதன் மூலமாக அவர் பயன்படுவார் என்ற சிந்தனை இருக்குல்ல, இதுவும் நம்ம பிள்ளைகளுக்கு வளர்த்தாதானே. இல்ல நீ மட்டும் இரு, உனக்கு மட்டும்தான் வாழ்க்கை என்று யாரெல்லாம் வளர்க்கின்றார்களோ அவர்கள் அந்த கடைசி நேரத்துல எப்படி மாறிடுது, அந்த பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையை விட்டு மாறுறான். அவன் என்ன செய்யறான், நான் என் மனைவி என் பிள்ளைன்னு போயிடுறான்.
அவனை வளர்த்தெடுத்த தாய் தந்தையை விட்டு விடுகின்றான். அப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, அவர்களுக்கு இந்த உலகத்திலே அவர்கள் கொடுத்து உதவக்கூடியவர்களாக நல்ல பழக்க வழக்கங்களை ஊட்டி வளர்க்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தால், ஆரம்ப காலகட்டத்திலே நாம் வளர்த்தாதான் என்ன செய்ய முடியும், அவர்களை இன்னும் அதிகமாக மேம்படுத்தி நம்ம என்ன செய்யும், சிறப்பான ஒரு பிள்ளைகளாக வளர்த்திருக்க முடியும். அப்ப இந்த சிந்தனைகள்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய விஷயங்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னார், குல்லுக்கு ராயிமா குல்லுக்கு மசுனன் ரய்யத்துக்கு, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும். இப்ப இது என்ன, வெறுமனே நம்ம பொருளாதாரம் சம்பாதித்து கொடுக்கிறது, நம்முடைய மனைவி மக்களுக்கு தேவையான வாங்கி கொடுக்க, இது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை வார்த்தெடுப்பது, அந்த குடும்பத்திற்கு தேவையான மார்க்க அடிப்படையிலான செய்திகளை சொல்லுவது, அவர்களுக்கு நல்லது கெட்டதை நாம் அறிந்து நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்வது, தீய வழியில் செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை தடுப்பது, இது அனைத்தும் யாருக்கு, கணவனுக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும். அப்ப இந்த விஷயங்களை தேடி கற்றறிந்து நாமும் பின்பற்றி நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். நான் செய்ய மாட்டேன், நீ மட்டும் செய்யணும் அந்த பிள்ளைகள் செய்யாது. ஓதணும் நீங்க சொன்னா மட்டும் அந்த பிள்ளை ஓதிடாது. நீங்கள் அந்த குரானை எடுத்து வைத்து ஓதக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும், அந்த பிள்ளைகளும் அதை போல பக்குவப்படும். தொழுகணும் என்று சொல்லும் போது, நீங்கள் தகஜத்தினுடைய தொழுகை எந்திரிச்சு கொள்ளால், சுபூனுடைய தொழுகையை எந்திரிச்சு சொல்லும் போது, இப்படி தொழுகணுமான்னு சொல்லும் போது பிள்ளைகளும் என்ன செய்யும், எந்திரிச்சு தொழுவோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை இந்த இரவு நேரத்துல கூட்டம் வந்திருக்கோம்ல, எப்படி ஆர்வமா வருது. நம்முடைய தாய் தந்தையர் நம்மளை என்ன செய்யறாங்க, தொழுக போகின்றார்கள், நாமும் அங்கே சென்று தொழுதா நன்மை என்ற அடிப்படையில் தான் நம்ம கூட வராங்க. அப்ப நம்ம அதற்காக தயாராக இருந்தால், மார்க்க அடிப்படையில் நாம் நம்மளை தயார்படுத்தி கொண்டாலே தவிர நீங்க என்ன செய்ய முடியாது, பிள்ளைகளை தனியாக வளர்த்திருக்க முடியாது. நம்மளும் என்ன செய்யணும், இந்த மார்க்க அடிப்படையில நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள் என்ன செய்வோம், சில சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த உரையை முடித்து விடுகிறேன்.